ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date not bites. அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, line date not bites. Oh no, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, line date not bites. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் எனர்ஜி பார். Take it, line date not bites. நேபாளத்தில் 2 நாளாக அரசுக்கு எதிராக நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. பார்லிமெண்ட் கட்டடம், பிரதமர் சர்மா ஒலி வீடு, முன்னாள் பிரதமர் வீடு, சுப்ரீம் கோர்ட் முதலானவை தீ வைத்து எரிக்கப்பட்டன. நிதி அமைச்சர் ஓட விரட்டியடிக்கப்பட்டார். முன்னாள் பிரதமர் ஜெலநாத் கானலின் மனைவி ராஜலட்சுமி சித்ரகார் தீயில் கருகி இறந்த சம்பவமும் நடந்தது. நேபாள அதிபர் ராம்சந்திர பௌடல், பிரதமர் சர்மா ஒலி அமைச்சர்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இராணுவம் அதிகாரத்தை கையில் எடுத்து நாடு முழுவதும் அமைதியை நிலைநாட்டி வருகிறது. சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து போராட்டம் தொடங்கினாலும் நேபாள அரசின் ஊழலுக்கு எதிரான போராட்டமாக மாறியதால் எதிர்பார்க்காத சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமரும் அதிபரும் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய இடைக்கால அரசை அமைக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கூறி வருகின்றனர். போராட்டத்தை ஒருங்கிணைத்த காத்மாண்டு மேயர் பாலுன்ஷா அல்லது சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி ஆகியோரில் ஒருவரை தேர்வு செய்து அவர் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்க வேண்டும் என இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் வழியாக நடைபெற்ற ஆலோசனையில் சுமார் 4000 பேர் பங்கேற்றதாக தெரிகிறது. இதில் பாலின்ஷாவை விட சுஷிலா கார்கியை பெரும்பாலானவர்கள் தேர்வு செய்தனர். இதையடுத்து அவரது தலைமையில் நேபாளத்தில் இடைக்கால அரசு அமைய உள்ளதாக கூறப்படுகிறது. This is just the interim government. This is not the permanent government. This is the temporary government. So we need to cooperate on this. So we have a threat in our country. We have to accept that our sovereignty is in threat. Our independency is in threat. So we have to accept that. So for the sake of independency, for the sake of sovereignty, we have to protect our country. That is the reason. To protect the democracy, we have given the name of her. Thank you so much. மக்கள் விரும்பினால் இடைக்கால அரசை வழிநடத்த தயார் என 73 வயதான சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கியும் சம்மதம் தெரிவித்துள்ளார். மோதல் தொடங்கியதில் இருந்து நான் தூங்கவில்லை. வெளியே என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை. எது நடந்திருந்தாலும் அது மனதை வலிக்கச் செய்கிறது என்று சுஷிலா கார்கி தெரிவித்துள்ளார்.